விஜயுடனான உங்களோட சந்திப்பு வந்து ஒரு அரசியலாக்கப்பட்டு பேசப்படுது. பிசினஸ் ரிலேட்டடாகவும் பேசியிருக்கலாம், சினிமா ரிலேட்டடான ஈவெண்ட்ஸ் நிறைய நீங்க இருக்கீங்க. அது சம்பந்தமான விஷயங்கள் கூட பேசியிருக்காங்க. ஆனா அரசியலாக்கப்படுவது தொடர்பாக சினிமால நான் இல்லப்பா. முதல்ல அது கொஞ்சம் தெளிவுபடுத்திடுறேன். நான் சினிமால நான் இல்ல. விஜயை சந்தித்தேன், அவ்வளவுதான். அதுக்கு மேல எதுவும் சொல்ல விரும்பல. ஒரு 2 பேர் சந்திக்க கூடாதாங்கப்பா. நான் அது பிரவீன் சக்கரவர்த்தி வெறும் காங்கிரஸ் கட்சி இது ஒண்ணுதான், ஐடென்டிட்டி ஒண்ணுதான். மத்த ஐடென்டிட்டி நிறைய இருக்குது இல்லையா? நான் தனிப்பட்ட முறையில சந்திக்கலாம் இல்லையா? சந்திக்கிறதுல என்ன பெரிய பிரச்சனை? நான் டெல்லியில நிறைய பேரை சந்திக்கிறேன். அதே மாதிரி யாரும் இந்த மாதிரி கேள்வி கேட்கறதே கிடையாது. தமிழ்நாட்டில் வந்து நீங்க இவ்வளவு பெரிய கேள்வி கேட்கறீங்க. ப்ரெடிக்ஷன்லாம் தேவையில்லை. என்ன கிழக்குல என்ன சூழ்நிலைன்னு நீங்களே பார்க்கலாம். எல்லாருக்கும் தெரியுது. அவர் ஒரு உற்சாகமாக மக்கள் வராங்க அவரோட இதுக்கு, ரேலிக்கு. அதெல்லாம் அது வந்து ரொம்ப வெளிப்படையா எல்லாருக்குமே தெரியுது. அதுல ஒன்றும் பெரிய சந்தேகமே கிடையாது யாருக்கும். அது ஓட்டா மாறுமா மாறாதா அதெல்லாம் கூட ஒரு கேள்விகள் எழுப்பப்படுறது. ஆனா வராங்க. ஆனா மக்களுக்கே தெரியுது அங்க வந்து அவர் வந்து பாக்குறதுக்கு ஒரு நடிகரா வந்து பார்க்க வரல, இப்போ ஒரு அரசியல்வாதியா தான் பார்க்க வராங்க. அப்ப அதுல இருந்து அவங்களோட எண்ணம் தெரியுது. ஸோ அவர் ஒரு சக்தி தான். அதை வந்து மறுக்கவே முடியாது யாரும். அதை மறுக்கவே முடியாது. இப்போ ஒரு அரசியல் சக்தியாக உருவாகிவிட்டார்.